sacred cows. நாம இன்னைக்கு இந்த நாங்க அதை இங்கிலீஷ்ல சேக்ரெட் கவுஸ்ன்னு சொல்றோம். தமிழ்ல அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு எனக்கு இன்னும் தெரியல. புனிதமான மாடுகள். புனிதமான மாடுகள் தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். We are going to kill a lot of sacred cows today. நாம அத மாதிரி நிறைய விஷயங்களை உடைக்க போறோம். அதாவது என்னன்னா, தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படாதபடிக்கு நம்ம மனசுல சபையினாலும் மக்களாலும் போதிக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கணும். சோ அதை உடைக்க போறோம். Okay. Yeah. So you know the meaning why that word sacred cows came. அது இங்கிலீஷ்ல ஏன் sacred cow ன்னு சொல்றோம் தெரியுமா? So there was a man and he had a cow. அங்க ஒரு மனுஷன் இருந்தா, அவனுக்கு ஒரு மாடு இருந்துச்சு, அதாவது பசு மாடு இருந்துச்சு. And this fellow was dying in hunger. அவன் பசியில சாக கிடந்தான். But he was not ready to kill that cow and eat just because he considers it very sacred. அதாவது அந்த மாடு ரொம்ப புனிதமான மாடுன்னு அவன் நினைச்சனால அவன் சாவு படுக்கையில கிடக்குறான். அவனுக்கு சாப்பாடு இல்ல, ஆனா அந்த மாட்டை அடிச்சு அவனால சாப்பிட முடியல. ஏன்னா அந்த மாடு ரொம்ப பரிசுத்தமானதுன்னு இவன் நினைச்சான். Okay, so because he considered it sacred, even when he needed that for his own freedom, he did not use it. அவனுடைய விடுதலைக்காக அது தேவைப்பட்டாலும் அந்த விடுதலைக்காக அந்த மாட்டை அவன் அடிக்கல. காரணம் என்னன்னா, அது ரொம்ப புனிதமானதுன்னு நினைச்சுக்கிட்டு. It was very close to his heart. அவனுடைய இருதயத்துக்கு அது ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. He preferred dying rather than letting it die. அதாவது சாகிறத அவன் சூஸ் பண்ண, அதை சாக விடுறத விட நான் செத்தா பரவாயில்லன்னு நினைச்சான். Like that we have a lot of traditions very close to our heart. We will die, we will be ready to die, we will not let go of that tradition. அதாவது அது மாதிரி நாம நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு. நம்ம சாக விட்டுருவோம். ஆனா சில இந்த மாதிரி ட்ரெடிஷன்ஸ், முறைமைகள், பாரம்பரியமான முறைமைகளை நாம விடுறது இல்ல. God's word says the word of God, the traditions make the word of God of no effect. அதாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்மளுடைய பாரம்பரியத்தினால தேவனுடைய வார்த்தையை வல்லமையற்றதா செயலற்றதா மாற்றுறோம் அப்படின்னு சொல்லுது. So the reason you don't see the manifestation of God's word in your life, கொஞ்சம் குறைங்க. The reason you see the manifestation of God's word less in your life is because your mind is filled with traditions of men and it's not lining up with the word of God. அதாவது நம்ம ஏன் பார்க்க மாட்டோம்னா, ட்ரெடிஷன்ஸ், நம்ம இந்த முறைமைகள் இருக்குல்ல, அந்த முறைமைகளால நம்ம மனசு நிறைஞ்சிருக்கு, ஆனா ஆண்டோடைய வார்த்தையினால நிறைஞ்சு இல்ல. Okay, so we'll directly go for the main set of the sacred cows that are there in the body of Christ today. முக்கியமான பரிசுத்த மாட்டை ஒண்ணு வெட்டலாம் இப்போ. Okay, so many of you may be thinking, okay, you people are saying everybody can get healed. It's God's will for everyone to get healed. நீங்க சொல்றீங்க எல்லாரும் சரியாகிறது ஆண்டோட சித்தம்னு சொல்றீங்க, அது எப்படி? What about Paul's thorn in the flesh? பவுலுக்கு முள்ளு இருந்துச்சுல, பவுலுக்கு வந்து சரீரத்துல ஒரு முள்ளு இருந்துச்சு. அப்ப அது எப்படி அவன் மட்டும் வியாதியா இருந்தான்? Did you have that question? அந்த கேள்வி உங்ககிட்ட இருக்கா? வரலையா? யாருக்கும் அந்த கேள்வியே வரலையா? யாருக்குமே அந்த கேள்வி வரலையா? நேத்து பிரசங்கம் பண்ணிருக்கும்போது முதல் கேள்வி அதானே வந்திருக்கு. நீ பைபிள் வாசிச்சீங்கன்னா first you should have got that question. When we were preaching yesterday, the first question that should have come to you was that, how didn't you get those things? சரி, go to 2 Corinthians 12 verse 7. கேள்வி வரலனா இப்பயாவது வரணும். Read it. 2 Corinthians 12 verse 7. 2 கொரிந்தியர் 12 வசனம் 7. Okay. So verse 7, and lest I should be exalted above measure through the abundance of the revelations, there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. For this thing I saw the Lord thrice, that it may depart from me. Verse 9, and he said to me, my grace is sufficient for you, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, I will rather glory in my infirmities, that the power of Christ may rest on me. So, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சாம். நீங்க கவனிங்களா? The thorn was given to Paul. Yes.
So then, is it really God's will for everyone to be healed? சரி, இப்போ அந்த வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? பவுலுடைய முள்ளு, நான் எனக்கு ஆண்டோட வெளிப்பாடு ஜாஸ்தி இருக்கறனால அந்த முள்ளு என்ன குற்ற, என் சரீரத்துல எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த முள்ளு என்ன குத்துற முள்ளா இருக்குது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி இருக்கு. So is it really God's will for everyone to be healed? அப்போ பவுல் என்னுடைய குறைவுகள்ல நான் என்ன பண்றேன்னு சொல்றதுனால தேவன் ஆண்டோட சித்தமா எல்லாரும் சுகமாகறது தேவனுடைய சித்தமா இருக்க முடியாதுல்ல? Did you think of that? அப்படி நினைக்கிறீங்களா? Okay. Go to that same scripture. அதே வசனத்துக்கு போலாம். It is saying there was given to me a thorn in the flesh, the messenger of. அதே வசனத்தை சொல்லி இருக்கு, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்குது, என்கிட்ட ஒரு முள்ளு சரீரத்தில் கொடுக்கப்பட்டது. அது யாருடைய தூதன்? சாத்தானுடைய தூதன். Yes. So who gave this thorn? இந்த முள்ளு யார் கொடுத்தா? So you're clear that it's not from God. உங்களுக்கு புரியுதா? இது ஆண்டவர்ட்ட இருந்து வரல, இது யார் கிட்ட இருந்து வந்துச்சு? பிசாசு கிட்ட இருந்து வந்துச்சு. Okay. Now he is saying lest I should be exalted above measure. அதாவது நான் குறிப்பிட்ட அளவை விட என்னை குறித்து நான் மேன்மையா எண்ணாத அளவுக்கு அப்படின்னு சொல்லுது. Through the abundance of revelations. எனக்கு கொடுக்கப்பட்ட அதிக வெளிப்பாட்டு நிமித்தம் என்ன நான் எண்ண வேண்டிய அளவை விட கூடுதலா எண்ணாத படிக்கு. You know, people interpreted something is okay. You keep it away, it is fine. Okay. People interpret it in a way like God gave this thing so that he will be humble. அதாவது மக்கள் இது என்ன சொல்றாங்க, அவனுக்கு நிறைய வெளிப்பாடுனால ஆண்டவர் இப்படி ஒரு வியாதியை கொடுத்தாரு, அதனால அவன் தாழ்மை உள்ளவனா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு பிரசங்கம் பண்ணிருக்காங்க. I want to okay, let me explain what is humility. What is the meaning of the word humility and what is pride? அதாவது தாழ்மை அப்படின்றது என்ன, பெருமை அப்படின்றது என்ன, அது முதல்ல புரியணும். Yeah, in the body of Christ, now if you go and say God has given me the power to heal the sick, people say you're proud. அதாவது ஆண்டோடைய வார்த்தையில நம்ம வசனத்துல நம்ம போய் பார்த்து ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு கிருபை கொடுத்திருக்காரு, எல்லாரும் என்னால சுகப்படுத்த முடியும்னு சொன்னா மக்கள் சொல்லுவாங்க நீங்க ரொம்ப பெருமை உள்ளவங்களா இருக்கீங்க. You need to understand what is pride and what is humility. நீங்க புரிஞ்சுக்கணும் தாழ்மை என்ன, அதே மாதிரி பெருமை என்னன்னு உங்களுக்கு புரியணும். Humility is not treating yourself very badly or talking about yourself inferior. அதாவது உங்களை குறிச்சு நீங்க ரொம்ப தாழ்மையா நினைச்சுக்கிட்டு உங்களை குறிச்சு நீங்க தவறா பேசிக்கிட்டு இருக்கிறது தாழ்மை இல்ல. தாழ்மைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between being humble and being with the attitude of self-centeredness. Yes. So if you keep speaking with inferiority complex, it is actually pride. அதாவது நீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மையோட பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பெருமையின் மனப்பான்மை இருக்கு. Because you are all talking about you and your opinion about yourself. ஏன்னா நீங்க எல்லாம் பேசுறது உங்களை பத்தியும் உங்களுடைய எண்ணத்தை பத்தியும் தான் பேசிட்டு இருக்கீங்க. If you have notes, write this down and keep. உங்களுக்கு ஒரு நோட் இருந்தா தயவு செஞ்சு இதை எழுதி வச்சுக்கோங்க. Humility is calling yourself the way God calls you. அதாவது தாழ்மை அப்படின்றது என்னன்னா தேவன் நம்மை எப்படி அழைச்சாரோ அதே மாதிரி நாமும் நம்மளை பார்க்கிறது தான் உண்மையான தாழ்மை. I'll give you an example. நான் ஒரு உதாரணம் தரேன் உங்களுக்கு. Now you are seeing a sick person before you. நீங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு வியாதியஸ்தனை பாக்குறீங்க. And you are thinking, Lord, what can I do? What can I do? ஆண்டவரே நான் என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க. And the Lord is saying, I've given you the power to heal the sick. ஆண்டவர் சொல்றாரு நான் வியாதியை சுத்தப்படுத்துறதுக்கு உனக்கு வல்லமை கொடுத்திருக்கேன்றார். Lord, I can't do that. Saying that is not humility. ஐயோ ஆண்டவரே என்னால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அது தாழ்மை அல்ல. Instead saying, keep it close. Okay. Instead saying that, அத சொல்றதுக்கு முன்னாடி Lord, I don't feel like, நான் அந்த மாதிரி பண்ணறதுக்கு எனக்கு தோணல, I don't think like that, எனக்கு அது என் சுபாவத்தின்படி எனக்கு அதை ஹீல் பண்றதுக்கு வரலன்னு சொல்றதுக்கு முன்னாடி, but because you tell me I accept it as it is, அதாவது நீங்க எனக்கு சொல்றனால நீங்க சொல்றதபடி நான் கேக்குறேன், நீங்க சொல்றதுக்கு நான் கீழ்ப்படிறேன், and that is called humility. அதுதான் தாழ்மை. Do you understand what I'm trying to tell you? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? Just because God told you something, you just obeying and believing it is humility. அதாவது ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்றனால அதை மட்டும் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிறது தான் தாழ்மை. I'll give you another example. நான் உங்களுக்கு என்ன ஒரு உதாரணம் தரேன். Suppose I am telling you people, now I'm going to make a prayer. இப்போ நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்றேன்னு வெச்சுக்கோங்க, நான் உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறேன். And God is going to speak in your heart. ஆண்டவர் உங்களோட இதயத்துல பேச போறார். The most humble person in this crowd, God will reveal to that person.
நான் சொல்றேன், இந்த கூட்டத்திலேயே யாரு ரொம்ப தாழ்மையா இருக்கீங்களோ அவங்க கிட்ட தான் ஆண்டவர் இப்ப வெளிப்படுத்த போறாரு அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. And after I finish the prayer, to whom God spoke that he is the humblest person here, put your hands up. நான் ஜெபத்தை முடிச்ச உடனே ரொம்ப தாழ்மையானவங்க யாரோ அவங்க கிட்ட தான் ஆண்டவர் பேச போறாரு. இப்ப அந்த தாழ்மையானவங்க கையை தூக்குங்க நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. That time when I ask you to raise your hands up, if God has spoken to you that you are the humblest person in this crowd, அதாவது நான் அப்படி கேட்கும்போது ஆண்டவர் உண்மையிலேயே உங்ககிட்ட பேசி நீ தான் இந்த கூட்டத்திலேயே தாழ்மையானவன்னு சொல்லி இருந்தாருன்னா, without considering others' opinion, if you are able to put your hand up, that is humility. வேற யார பத்தியும் யோசிக்காம கையை தூக்க முடியும்னா அதுதான் தாழ்மை. Tell me honestly, how many will be able to do that? அப்படி எத்தனை பேரெல்லாம் சொல்ல முடியும்? You know what we will be thinking? Oh, no, what will ஐயோ people think of எப்படி நான் தாழ்மை, எனக்கு தான் எல்லாரோட தாழ்மை ஜாஸ்தி இருக்குன்னு நான் சொன்னா மக்கள் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? You are thinking about others' opinion. நீங்க மத்தவங்களுடைய எண்ணத்தை பத்தி யோசிக்கிறீங்க. Self-centeredness. அது உங்களை குறிச்சு யோசிக்கிற நீங்க என்ன சொல்ற சுய சிந்தை. It is pride. அது தான் பெருமை. It's not humility, it's pride. நீங்க உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பத்தி என்ன யோசிச்சிருக்காருன்றதுக்கு கீழ்ப்படியாம நீங்க உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் பெருமை. Okay, quickly go to Numbers. என்னாகமத்துக்கு போலாம். 12:3. 12:3. Moses, read. Now the man Moses was very weak above all men which were on the face of the earth. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனுஷர்களிலும் தாழ்மை உள்ளவனாய் இருந்தான். Do you know who wrote this book of Numbers? இந்த என்னாகமத்தை எழுதினது யாருன்னு தெரியுமா? The joke is it was written by Moses. அல்ல, காமெடி என்னன்னா அதை எழுதினதே மோசஸ் தான். Holy Spirit told Moses is the meekest man on earth, write it down. அதாவது ஆவியானவர் சொல்றாரு மோசஸ் தான் பூமியிலே தாழ்மையானவன், அதை எழுது அப்படின்றாரு. மோசஸ் எழுதுறான். Humble enough to write it down. அவன் அவ்வளவு தாழ்மை உள்ளவனா இருந்தான். அவனை பத்தி ஆண்டவர் சொன்னதை அப்படியே எழுதிட்டான். So if God says go and do, I've given you the power, you should be able to take it, believe it like that and go and do it. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறேன், நீ நம்பு, அதை போய் செய். அவ்வளவுதான். That is called humility. அதுதான் உண்மையான தாழ்மை. Understood? புரியுதா? Now all the story will date back to Paul's thorn. இப்போ இதுல எல்லா கதையுமே பவுலோடைய முள்ளுக்கு தான் போகும். Okay, people say this just to make Paul humble, God gave him a thorn. அதாவது மக்கள் சொல்லுவாங்க பவுல தாழ்மையா வைக்கிறதுக்கு, பவுலோட தாழ்மையில குறைக்கிறதுக்காக ஆண்டவர் பவுலுக்கு ஒரு முள்ள கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. First thing is it was not a messenger of God, it was a messenger of Satan. Same scripture says that. அதாவது முதல் வசனம் சொல்லுது இது பிசாசிட்ட இருந்து வந்த ஒரு தூதன், தேவனிடத்தில் வந்த தூதன் அல்ல. So you may ask, why will the devil do that to so that he will not be exalted? அதாவது முதல்ல நீ கேட்கலாம், ஏன் பிசாசு அதை செய்வான்? பவுல் வளராதபடிக்கு ஏன் பிசாசு அதை செய்யறான்? Because this revelation, when he was walking in this revelation, the victory he was seeing throughout the world was crazy. அதாவது அவனுக்கு இப்படி வெளிப்பாடுகள் இருந்தனால அவன் பூமியில பார்த்த இந்த வல்லமையும் அவன் மூலமா போன கிருபையும் அவன் மூலமா நடந்த அற்புதங்களும் ரொம்ப பெருசா இருந்துச்சு. So the devil wanted to stop his growth and keep him. அதனால பிசாசு பவுல நிறுத்தணும், அவனுடைய வளர்ச்சியை குறைக்கணும்னு நினைச்சான். That is the reason he gave it on. அதனாலதான் பவுலுக்கு பிசாசு ஒரு முள்ளு கொடுத்தான். Okay, now what is this thorn? அப்போ பவுலுக்கு பிசாசு இந்த முள்ள கொடுத்தானா அந்த முள்ளு என்னது? What is this thorn? இந்த முள்ளு என்னது? That's what you think. Okay, கண்ணுல செதில் இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுதான் நீங்க நினைக்கிறீங்க. That is what you think. Okay. If there is a word in the Bible and you don't know it directly from the word, அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் போதிக்கப்பட்டிருந்தா அதை நேரா நீங்க வசனத்துல பார்த்து புரிஞ்சுக்கலன்னா, then you have to allow the Bible interpret the Bible. அதாவது அந்த வார்த்தையை வேதம் தானாகவே உங்களுக்கு வெளிப்படுத்த, உங்களுக்கு போதிக்க, தெளிவுபடுத்த நீங்கள் அனுமதிக்க வேண்டும். You can't assume it. நீங்க சும்மா இதுனா அதான் இருக்கும்னு நினைச்சுக்க கூடாது. Go to Numbers 33:55. நம்பர்ஸ் என்னாகமம் 22:55க்கு போங்க. Numbers 33:55. என்னாகமம் 33:55க்கு. நீங்கள் தேசத்தின் குடிகளை
உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களை உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே தூண்களுமாயிருப்பார்கள். கவனிச்சீங்களா? போதும். கவனிச்சீங்களா? Did you all listen to that? அத கேட்டீங்களா எல்லாரும்? Read it brother once again. இன்னொரு வாட்டி படிங்க. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே தூண்களுமாயிருந்து கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். Let me read it in English. நான் ஆங்கிலத்துல படிக்கிறேன். But if he will not drive out the inhabitants of the land from நீங்கள் அந்த குடிகளில் இருப்பவர்களை துரத்தி விடாதிருந்தால் then it shall come to pass அது இப்படி ஒரு முடிவுக்கு வரும் that those which ye let remain of them அங்க நீங்க துரத்தி விடாம யாரெல்லாம் விட்டு வைக்கிறீங்களோ shall be pricks in your eyes அவங்க எல்லாரும் உங்க கண்ணுல முள்ளாவும் and thorns in your sides உங்க பக்கத்துல வேலிகளாகவும் and shall vex you in the land wherein ye dwell. நீங்க வசிக்கிற இடத்துல உங்களை என்ன பண்ணுவாங்க? I don't know what's to vex. Okay, so you understood? விளங்குதா? வேதம் முள்ளுன்னு யார சொல்லுதுன்னு விளங்குதா? What is thorn here? வேதம் இந்த இடத்துல முள்ளுன்னு என்ன யார குறிப்பிடுது? யார குறிப்பிடுது? மக்களை குறிப்பிடுது, நம்மள இல்ல, மக்களை. It's talking about people. மக்கள். It's not talking about sickness. அது வியாதியை குறித்து வேதம் எப்பவுமே முள்ளுன்னு சொல்லவே இல்ல. It is talking about people. மக்களை குறித்து தான் சொல்லுது. Now Paul is talking about this thorn, and this thorn was the people who came and persecuted him. பவுல் முள்ளுன்னு சொல்றாரு. இந்த முள்ளு மக்கள் பவுலை குற்றப்படுத்தின, பவுலுக்கு கஷ்டம் கொடுத்த மக்களை தான் பவுல் முள்ளுன்னு சொல்றார். See, because of the cross of Jesus all diseases have been dealt with. அதாவது சிலுவையினால எல்லா பாவங்களும் கிரயமும் செலுத்தப்பட்டது. Yes, but you are living in a fallen world. பூமியில இப்படி விழத்தள்ளப்பட்ட பூமியில இருக்கறனால there are people whose mind is not renewed to the truth. மனம் புதிதாகாத, மனம் மாறாத நிறைய மக்கள் இருக்காங்க. It says all those who live godly will suffer persecution. யாரெல்லாம் ஆண்டவருடைய மக்களா, ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழ்றாங்களோ அவங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. What is the meaning of the word persecution? உபத்திரவத்துக்கு என்ன அர்த்தம்? When you take a stance for the gospel, people will come against you. நாம சுவிசேஷத்திற்காக ஒரு கால் எடுத்து வைக்கும்போது மக்கள் நமக்கு விரோதமா நிப்பாங்க. They may insult you. அவங்க உங்களை குற்றப்படுத்தலாம். They may use abusive words against you. உங்களை கெட்ட வார்த்தை பத்தி சொல்லலாம். They may talk your back, they may spoil your name. நீங்க உங்களுக்கு பின்னாடி தப்பா உங்களை பத்தி பேசி உங்களுடைய பேரை கெடுத்து போடலாம். Now all that is persecution. அது எல்லாமே உபத்திரவம் தான். Paul had one level extra, he was stoned to death. பவுலுக்கு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு, அவரை சாவுக்கு எதுவோ அடிச்சு போட்டாங்க. And he gives a whole list of persecutions. அவர் ஒரு பெரிய லிஸ்டே போடுறாரு. நான் அங்க போனேன் எனக்கு அப்படி ஆச்சு, இங்க வந்து எனக்கு அப்படி ஆச்சு, நிறைய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். Now the thorn he's talking about is the persecution he had from the people. அவர் முள்ளுன்னு சொல்றது மக்கள் மூலமா அவருக்கு வந்த உபத்திரவங்கள் தான். If you don't believe me, look at verse 10, it's talking about persecution. 10வது வசனத்துல பாருங்க, அது உபத்திரவத்தை பத்தி சொல்லுது. Understood? விளங்குதா? Persecution is not sickness. அதாவது உபத்திரவம் என்பது வியாதி அல்ல. But you have a suffering in this world which is which will happen to you when you take a stance for the gospel. அதாவது உங்களுக்கு ஒரு உபத்திரவம் உண்டு. அது நீங்க சுவிசேஷத்துல முன்னாடி போகும்போது நிச்சயமா ஒரு உபத்திரவம் உலகத்துல வரும். Yes, but you can rejoice in the midst of that. ஆனா அந்த உபத்திரவத்தின் மத்தியில உங்களால சந்தோஷமா நிச்சயமா இருக்க முடியும். In Acts people rejoice like they won a prize when they were persecuted for the gospel. அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லும்போது மக்கள் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமா எழும்பி வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தாங்க. For them it was like a badge. அவங்களுக்கு அது ஏதோ ஒரு பேட்ஜ் குத்துன மாதிரி. For the name of Christ I'm persecuted. ஆண்டவருடைய நாமத்தை சொன்னனால என்னை இப்போ உபத்திரவப்படுத்துறாங்க. There is this one lady called Heidi Baker.
ஒரு ஒரு ஹைடி பேக்கர்னு ஒரு தேவ மனுஷி இருந்தாங்க. She is so excited that she was thrown into prison for the gospel. அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்ல போறேன் அப்படின்றதுல அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம். No, she was thrown into prison and she's so excited. அப்படி உற்சாகமா அவங்க சுவிசேஷம் சொல்லும்போது அவங்கள கொண்டு போய் சிறைக்குள்ள போட்டாங்க. She is so excited about it. Yay, persecuted for Jesus. அவங்களுக்கு ரொம்ப உற்சாகம் என்னன்னா, நான் இப்படி ஆண்டவருக்காக சுவிசேஷம் பண்ணி என்ன கொண்டு சிறையில போட்டுட்டாங்க. I am so happy, thank you. Yeah, so you can rejoice in the midst of anything. நீங்க அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையிலும் உங்களால உற்சாகமா இருக்க முடியும். But the point is here, the thorn is persecution, not sickness. அதாவது இங்க இந்த முள்ளு அப்படின்றது உபத்திரவம், இந்த உபத்திரவம் அப்படின்றது மக்களால் வருகிற உபத்திரவமே தவிர வியாதி கிடையாது. முள்ளு வியாதி இல்ல, மக்களால் வரும் உபத்திரவம் மட்டுமே. Okay, some people say God gave this thorn so that God gets glory. சிலர் நினைப்பாங்க இந்த முள்ளு வருதுல ஆண்டவருக்கு மகிமை வர்றதுக்காக இந்த முள்ளு வருது அப்படின்னு நினைப்பாங்க. Will God get glory if you're sick? ஆண்டவர், நீங்க பாவியா இருந்தா, உங்களுக்கு வியாதியா இருந்தா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுமா? See, I just want to add something here. It was in Acts 9. Okay, ஒரு கதை தெரியுமா? பவுல வந்து ஒரு வாட்டி அடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி தூக்கி வெளியில போடுவாங்களே, எங்க அது? எடுங்க பாப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் எந்த அதிகாரம்? 9 14? 14-19 வாசிங்க. டிரான்ஸ்லேட். பவுலை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். Okay, what is that scripture? Yeah, they stoned him and they dragged him out of the city thinking that he was dead. Okay, அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். When the disciples surrounded him, he got up and he walked into the city. விளங்குதா? அடிச்சு கல்லடிச்சு அவன் செத்துட்டான்னு நினைச்சு கொண்டு போய் எங்க போட்டாங்க? வெளியில போட்டாங்க. The people thought he was dead and they threw him out of the city. Right? அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான்? சீடர்கள் வந்து நிக்கிறாங்க, இவன் எந்திரிச்சு உள்ள வரான். And after that what happens? The disciples surround him and he gets up and he comes inside. Do you think he was blind? Yeah. அவர் வந்து குருடனா இருந்தார் நீங்க நினைக்கிறீங்களா? சரி. சரி. அவர் ஓகே. அப்போ do you think he was sick? அப்ப அவர் வந்து இந்த நோயுற்றவரா இருந்தார் நீங்க நினைக்கிறீங்களா? Picturize it. அத ஒரு படமா யோசிச்சு பாருங்க. கல்லடிச்சிட்டாங்க, அவன் செத்தவ மாதிரி விழுந்துட்டான், அவனை இழுத்துட்டு போய் செத்துட்டான்னு நினைச்சு கொண்டு போய் இழுத்துட்டு போறாங்க. ஊருக்குள்ள இருந்து ஊருக்கு வெளியே இழுத்துட்டு போறாங்க. குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டர் இழுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. See, at least half a kilometer these people have dragged him because they thought he was dead already. Minimum. From city to city. Minimum half kilometers. ஊர்ல இருந்து வெளியே கொண்டு போனோம்ல. Yes. You have to take him outside the city, right? So it should have been at least half a kilometer. சாகற அளவுக்கு கல்ல எடுத்து அடிச்சாங்கல்ல. Yeah, they stoned him until they thought he was dead. See, பைபிள் படிக்கும்போது you should picturize stuff. உங்களுக்கு வந்து அந்த படமா பார்க்க தெரியணும். You should be able to picturize stuff when you are reading the word of God. கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது நின்னானா அது படமா முன்னாடி ஓடணும். If you are reading about David and the Goliath, you should be able to see it like a movie when you are reading. பவுல கல்லால அடிச்சாங்க, அவன் உடம்பெல்லாம் எப்படி கிழிஞ்சிருக்கும், எப்படி அடிபட்டிருக்கும், சதை எப்படி தொங்கி இருக்கும், எங்கெங்கெல்லாம் அடி விழுந்திருக்கும், அவனை இழுத்துட்டு போயிருப்பாங்க, அவனுக்கு அவன் சட்டை எப்படி கிழிஞ்சிருக்கும். மைண்ட்ல அந்த படம் ஓடுதா? Yeah, you should be able to see the details, like he was stoned until he was found to be dead, and his clothes would have been torn. What all would have happened? All those details should come when you are. இது எல்லாம் நடந்து அப்படி அவன் துன்பப்பட்டதுக்கு அப்புறமும் அவன் வெளியில இருந்தா சீடர்கள் வந்து நின்னாங்க, அவன் எந்திரிச்சு போயிட்டான். After all these things, he was dragged out of the city and he just gets up and he walks. When the disciples surrounded him. இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஐயோ கத்தி வெட்டிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. If you understand that, you won't get scared when a small knife gives you a small strike. You understand? You understand that?
ஐயோ கத்தி வெட்டிருச்சு, 2 தையல் போடணும், டாக்டர்ட்ட போணும். You won't say that. If a small, you get a small scratch in your hand, you won't immediately think, okay, I have to run to the doctor now, I have to put stitch and all. நான் நடந்துட்டு இருந்தேன், கால் செவுத்துல இடிச்சிருச்சு, ரத்தம் ஊத்துது. You won't go to the doctor. Yeah, if you are running and you hit against the wall and it's bleeding, you are not going to run to the doctor now. விளங்குதா? Do you understand? பவுலுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு. You have the same spirit that was inside Paul. இப்ப நான் என்ன சொல்லுவேன்? So what should I do? Heal. Yeah, be healed, I say. இப்போ சுகம் உண்டாகட்டும். Right now. Stop. Stop. When I see there is no blood. Yeah. அத பாக்கும்போது அங்க ரத்தமே இல்ல. Amen, amen, amen. இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல காதை எடுத்து ஒட்ட வைக்கிறதுக்கு என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்துல காதை வெட்டிட்டாங்க பீட்டர். Okay. In the garden of Gethsemane, what did Jesus do to put the ear back to position? He just took no stitches. Yeah. He just took the ear and put it back in the place. There was not even stitches involved. No blood stain. No blood stain. No trace of any operation. Operation oda and trace-ume illanga. விளங்குதா? You understand? ஒரு ரத்த கரை இல்ல, ஒரு வெட்டு இல்ல, ஒரு தையல் இல்ல, காது ஒட்டிக்கிச்சுங்க. Yeah, without blood stain, without stitches, there was the ear got stuck. You should come, நீங்க ஒரு சுபாவமான ஒரு you should come to a personal understanding of this reality that is in you. உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற இந்த உண்மையின் நிஜமான உணர்வுக்கு நீங்க வரணும். ஆண்டவர் ஆதாம்குள்ள இருந்து ஏவாளை எடுத்தாரா? ஒரு எலும்பை எடுத்து தானே ஏவாள் செஞ்சாரு. God took Eve out of Adam. He took a rib and he created Eve. ஆதாமுக்கு அதை எடுத்ததுக்கு அப்புறம் தையல் போட்டிருந்தாரு ஆண்டவர். Did God put a stitch for Adam after he took the rib out of him? You have the same life in you. Yeah, you have the same life in you. உங்களுக்குள்ள அதே ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு. As you watch, leg will grow. நீங்க பாக்க உங்க அந்த கால் நீங்க பாக்கும்போதே கால் வளரும். Amen. நீங்க கை வைக்கும் போதே ஹெர்னியா உள்ள போறது உங்களுக்கு தெரியும். Amen. You will be able to feel hernia go inside even as you lay hands. When you lay hands, the hernia will go inside. When you lay hands, ascites will just come out. இப்படி வயிறு ascites தெரியுமா? வயிறு ஃபுல்லா தண்ணி கட்டிக்கிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. கை வைங்க அப்படியே தண்ணி உள்ள போகும். Amen. You lay hands, ascitic fluid. The water just goes inside when you lay hands. That is who we are. அதுதான் நாம. அந்த வாழ்க்கை தான் இருக்கு. That is the life that we are living. கால் எலும்பெல்லாம் வளைங்கி இப்படி இது முடமா இருந்துச்சுன்னா அது அப்படியே நீங்க பாக்கும்போது நேரா ஆகும். Yeah, if there are crooked bones, even as you watch, it can come perfect. It comes perfect in the name of Jesus. அந்த ஜீவன் தான் பவுலுக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்துச்சு. That was the life that was living inside Paul. அத வச்சு தான் அவர் எழுதுறாரு. Yeah, with that only he writes. Bro, ரெண்டு மைக்குமே த்ரோ கிளியராவே இல்ல. Just keep the mic out, increase the gain. Well, it's fine. We are not adapted to this. Check your mic. Praise God. Keep it down. Praise God. Not down, like. Praise God. Yeah. Check. Is it fine? Check it. Praise the Lord. Now it's fine. Yeah. She's not at all audible. I'm not audible. Gain. Just keep the mic there. You don't move the mic. Yeah. Praise God. Is it okay? Some more. Praise God. Some more. Thank you, Jesus. Gain. Good. It's enough. Fine. So, அப்போ நாம போகும்போது just keep it out, okay? என்னது கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. It is too much. Fine. Okay. So, அந்த ஜீவன் தான் நமக்குள்ள இருக்கு. It is the same life that is inside of us. அப்ப அப்படி ஒரு ஜீவனோட வாழ்ந்த பவுலுக்குள்ள எப்படி வியாதி இருந்திருக்கும்னு உங்களால சுய சிந்தையோட யோசிக்க முடியும். How can you even think that this Paul, what this kind of life will even have sickness? Only the devil can teach these things. Yeah. சாத்தானால மட்டும் தான் இத சொல்லி கொடுக்க முடியும். இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கிறது பிசாசால மட்டும் தான் முடியும். Only the devil can teach all these things. தெளிவா இருக்குல்ல. முள்ளுன்னு ஆண்டவர் வேதத்துல யாரை குறிப்பிடுறாரு? மக்களை குறிப்பிடுறாரு. அவர்கள் உங்கள் கண்களில் முள்களா இருப்பார்கள். பவுல் வேதத்தை படிச்ச வித்வான் உங்களுக்கு தெரியுமா? கமாலியன் பாதத்துல இருந்து படிச்சாருன்னு. அப்ப பவுல் கோட் பண்றாருன்னா முள்ளுகளா இருக்குன்னா யார சொல்றாரு? Right. Amen. Paul was a scholar of the word. So when he says thorn, he means what the Bible says as thorn, the people.
சரியா? யாரோ ஒருத்தர் இல்ல பவுல். He knew the Bible. He read the Old Testament like anybody. Yes. I could say there is nobody who has written the New Testament was better enough or so knowledgeable enough as how Paul was. பவுல் வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து பண்டிதரா இருந்தார். ஆமா, பண்டிதரா இருந்தார். அவர் பழைய ஏற்பாட்டை படிச்ச மாதிரி யாருமே பழைய ஏற்பாட்டை படிச்சவங்க புதிய ஏற்பாட்டை எழுதல. புதிய ஏற்பாட்டை எழுதின எல்லாரிலையும் அதிகமான பழைய ஏற்பாட்டு ஞானம் உள்ளவர் பவுல். முள்ளுனா யாரு? மக்கள். நீங்க பவுல் உபத்திரவத்தை எழுதியிருப்பாரு, அதெல்லாம் நான் இப்ப எடுக்கல, வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அவர் நான் அங்க போனேன், கல்லெறி உண்டேன், நான் வந்து 2 நாள் சிறை சேதம் பண்ணப்பட்டேன், 1 நாள் கல்லறியப்பட்டேன், நான் கப்பல்ல 1 நாள் இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன எழுதியிருப்பாரு, என்னுடைய மக்களால நான் இது பண்ணப்பட்டேன், இஸ்ரவேல் மக்களால இது பண்ணப்பட்டேன், சகோதரரால துன்பப்படுத்தப்பட்டேன், இப்படிதான் எழுதியிருப்பாரு. அப்ப புறஜாதியார் அவங்க வந்து அடிச்சாங்க, இஸ்ரவேல்காரங்க அடிச்சாங்க, ஏன் சகோதரர் அடிச்சாங்க, இப்படி எல்லாராலையும் துன்பப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு அவர் கொடுக்கிற எல்லா லிஸ்டுமே மக்கள் மூலமாக அவருக்கு வந்த தொந்தரவு தான். He is giving a whole list of the persecutions he went through, like how he was shipwrecked, how he was stoned, how he was beaten by the Israelites, how he was beaten by his own brothers. Entire list is talking about the persecutions he got through people. அதனாலதான் உங்களுக்கும் அந்த உபத்திரவம் உண்டு. That is why even you have that persecution in this world. ஏன்னா ரட்சிக்கப்படாத பிசாசுடைய ஆதிக்கத்துல இன்னும் இருக்கிற மக்கள் பூமியில இருக்கிறாங்க. அந்த மக்கள் இருக்கிற வரைக்கும் அவர்களால என்னெல்லாம் உபத்திரம் வருவோ அது எல்லாமே நமக்கு வரும். We are living in a world where people are under the influence of the devil and these people are not saved. And so as long as we are in this world, these people will stand against us and we may have persecution through them. சரியா? We will have persecution through them. இயேசு சொன்னார், என்ன பத்தி தப்பா பேசுனாங்க, உங்களை பத்தி தப்பா தான் பேசுவாங்க, அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. So they will speak bad of me. Yes. Jesus said if they speak ill of me, they will speak ill of you. நான் வந்து பரிசுத்த ஆவியானால இல்லையாம்பா, நான் அசுத்த ஆவியானால தான் என் ஊழியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு என் வைஃப் கிட்டே வந்து சொல்லிருக்காங்க. So some people have come and told him ரொம்ப க்ளோஸான ரிலேஷன். ரொம்ப க்ளோஸான ரிலேஷன். Some people who are very close to me, close relatives, have come and told my wife that I am not doing it because of the Spirit of God but because of the devil. Okay, they spoke of Jesus. Yeah. They speak of me. What a credit. Amen. இயேசுவை பத்தி அவங்க பேசுனாங்க, இன்னைக்கு என்ன பத்தி பேசுறாங்க, இது எவ்வளவு பெரிய பெருமை எனக்கு. இதை விட பெருசா ஏதாவது கிடைக்க முடியுமா? Can I get anything more than this? I'm so happy. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப சீரியஸா மனசு நிறைஞ்சிருக்கு. I'm so happy from the bottom of my heart. I think you can see in my face. You can என் முகத்துல நீங்க பார்க்கலாம் அத. They said Jesus இவன் வந்து என்னது பெல்செபூலோட ஆவியால செய்றான். என்ன பார்த்து சொன்னாங்க, இது பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, பிசாசோட ஆவி. Wow. They said to Jesus he is not doing it by the Holy Spirit, he is doing it by the power of the Beelzebul. They spoke about him, now they spoke about me and I am enjoying it. As long as people are here, உலகத்துல பூமியில மக்கள் இருக்கிற வரைக்கும் இப்படி பேசதான் செய்வாங்க. Yes, as long as people are there on this earth, they will speak about you like that. ஆனா அதை எதையுமே பார்க்காம நம்ம தீமைக்கு நன்மை செய்யறவர்களா இருந்துட்டே இருக்கணும். So we are supposed to repay with good to all those people who are doing evil to us. இந்த விஷயம் புரியும் போதே அவங்களுக்கு விசுவாசம் தேவையில்லை, நமக்கு விசுவாசம் இருந்தா போதும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Now when you see this only, you would have understood that they don't need faith, your faith is sufficient. அவங்க எனக்கு என்ன செய்றாங்க, அவங்க எப்படி இருக்கறாங்கன்னு எனக்கு தேவையே இல்லை, நான் நல்லதை செய்வேன், நான் கொடுப்பேன், என்கிட்ட இருக்கு. That is your attitude as a Christian. Yes. So you don't have to think what they are going to do to me, instead you think what I can do to them. Right? அதே மாதிரி தான் ஒரு வியாதியோட இருக்கறனா அவனுக்கு விசுவாசம், நோ எனக்கு இருக்குப்பா, நான் செய்றேன்ப்பா, கம். Yeah. So if a person, same way, if a person is sick, then you are thinking you don't have to do anything, I have faith for you and I get him healed. இந்த எனக்கு அசுத்தாவின்னு சொன்னார்ல, நான் ஜெபம் பண்ணி அவருக்கு முட்டி வலி சரியா போயிருக்கு. அசுத்தாவின்னு சொன்னார்ல, I have prayed for him and he has been relieved of his knee pain. Okay, praise God. இப்படிப்பட்டவங்க தான் நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்க. அதனால யாரோ பேசினா அவன் எவனோ பேசினான்னு போயிருவான். ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு பிரியமானவங்க, நீங்க நல்லது செய்யறவங்க உங்களை பத்தி தப்பா பேசினாதான் உங்களுக்கு வலிக்கும். Yeah. The one person who said I'm doing it out of the devil's power, he got healed when I prayed for him. So you know, people who are close to you, somebody says it doesn't pain you, but somebody who's close to your heart, they say that it may hurt you.
You know, when it is nobody, it doesn't matter. When it is your kin and kidren, when they speak bad of you, that is when it hurts you. Right? நம்ம வீட்ல இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பத்தி பேசினா தான் வலிக்கும். ஆனாலும் அது உனக்கு வலிக்க கூடாது. Still, it should not hurt you. Understand? That is where you should be. You should be happy. வா, எங்க அப்பா என்ன பத்தி தப்பா பேசிட்டாரு, எங்க அம்மா என்ன பத்தி தப்பா பேசிட்டாங்க, என் தம்பி என்ன பத்தி தப்பா பேசிட்டான். ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. நான் ஆண்டவருடைய வார்த்தையில சரியா நடக்கிறேன். So you should be able to rejoice in the midst of that. My mom spoke ill about me, my dad, my brothers, they spoke ill about me. You should be able to rejoice because I am அதுக்காக obeying the word of வீட்ல God. வந்து 24 மணி நேரம் டிவியை போட்டுட்டு தூங்கிட்டு ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டு காலையில சாயங்காலம் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு எங்க அப்பா அம்மா என்ன திட்டுறாங்க ஸ்தோத்திரம் அப்படின்றது. We are not saying that you watch TV day and night and your parents come and scold you and now you're saying thank you Lord, my parents are scolding me. That's not what we are talking about. Irrespective of what the world has to say about you, you keep doing the word of God. உலகம் உங்களுக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அவங்க என்ன சொல்றாங்கிறதுக்கு காது கொடுக்காம ஆர்த்த என்ன சொல்லுதுங்கிறதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. Yeah, so we have covered Paul's on neat and clean. Anybody else? Any doubts on that? Praise God. Son? Yeah. Yeah, you do. Okay. Okay. So yeah, we were talking about how God gets glory in sickness. சரி, இப்போ நாம அடுத்த டாபிக் எங்க வந்திருக்கோம், தேவன் எப்படி பாவத்தின் அதாவது இந்த வியாதியை கொடுத்து அவருக்கு மகிமை உண்டாகுது. நான் வந்து வியாதியோட இருக்கேன். கண்டினியூ. Yeah. People say that, right? I am having the sickness because God gets glory out of it. So நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வியாதி இருக்கு, இந்த வியாதி எனக்கு இருக்கிறது நிமித்தமா தேவன் வந்து அவருடைய நாமம் மகிமைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. Will God get glory out of your sickness? ஆண்டவர் இப்படி வியாதி இருக்கிறதுனால அந்த வியாதினால அவருக்கு மகிமை உண்டாகுமா? Okay. If you're saying no, then go to John 11 verse 4. சரி, எல்லாரும் யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. When Jesus heard that, he said, this sickness is not to death, but for the glory of God, that the Son of God might be glorified thereby. தேவன் இவைகளை கண்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதில் மகிமைப்படுவார். So scripture says that. வசனம் சொல்லுது. So they are right only, right? அது வசனம் சொன்னா சரிதானே? No, those people, they are saying I'm sick. இப்ப அவங்க சொல்றாங்கல்ல வியாதிப்பட்டா தேவனுக்கு மகிமை போகும். இயேசு தானே சொல்லிருக்காரு வியாதி இருந்தா தேவனுக்கு மகிமை உண்டாகும். So those people are right. அவங்க சொன்னது சரியா? Yes or no? ஆமாவா இல்லையா? பதில் சொல்லுங்க. எதை சொன்னாலும் நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. Okay, praise the Lord. Okay, I did not understand the scripture in the beginning, okay? எனக்கு இந்த வசனம் முன்னாடி தெரியல. I struggled to understand நான் this. ரொம்ப கஷ்டப்பட்டேன் இத பத்தி. Because I understood the truths about healing and I was walking in the healing of God. நான் அப்பதான் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிஞ்சிட்டு சரி ஆண்டவர் சுகப்படுத்துறாருன்னு நான் சுகத்துல நடந்துட்டு இருக்கேன். And this particular scripture is pricking me. இந்த வசனம் என் மனசை உடைச்சிட்டே இருந்துச்சு. And I'm asking Lord, what is this? This doesn't fit. What is this? ஆண்டவரே இது என்ன? இது ஃபிட்டே ஆக மாட்டேங்குது. இது என்ன பண்றதுன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். One day I understood when I went to the hospital one day. நான் ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எனக்கு இது புரிஞ்சது. So I was asking people what is the sickness you are having? நான் மக்களை கேட்டேன் இந்த வியாதி உங்களுக்கு இருக்குதே அது என்னன்னு கேட்டேன். So this person said something very unbearable pain or something like that. அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு தாங்காத ஒரு வலியா இருக்கு அப்படின்னு சொன்னார். You know what was my first instant reaction? எனக்கு உடனே வந்த ஒரு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன தெரியுமா? Awesome. நான் சொன்னேன் சூப்பர் அப்படின்னு. Imagine a person is crying in pain, saying awesome. இப்போ அவர் சொல்றாரு எனக்கு வலி இருக்கு, என்னால ரொம்ப நாளா தாங்க முடியல அப்படின்றாங்க. நான் உடனே வலி இருக்கா சூப்பர் அப்படின்றேன். How irritating it should be for that person. அவருக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். But why did I say awesome? நான் ஏன் அப்படி சொன்னேன்? என்னோட ரியாக்ஷன் ஏன் அப்படி வந்துச்சு? Because she had pain. That's why I said awesome. நான் பரவாயில்ல சூப்பர், உனக்கு வியாதி இருக்கா, வெரி குட், வலி இருக்கா, அதனால நான் ஆசம்னு சொன்னேன். For what I said? நான் ஏன் அப்படி சொன்னேன்? Yes, I know now I'm going to speak and this person is going to be free. ஏனா எனக்கு தெரியும் எனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கார். இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், நான் ஜெபம் பண்ணா அங்க சுகம் நடக்க போகுது. And my God is getting glory in that place. அத தெரிஞ்சு அவன் சரியானனால சரியாக போறான் அப்படின்றத புரிஞ்சனால நான் சந்தோஷப்படுறேன். And my God is getting glory in that place. அவன் சரியானதுக்கு அப்புறம் தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. The same thing the devil planted, எந்த விதைய பிசாசு விதைச்சானோ out of the same thing God is going to receive his glory. அதே இடத்துல தேவ நாமம் மகிமைப்படும்.
Understand? விளங்குதா? Because I was not seeing what my eyes were showing to me. ஏன்னா நான் என்னுடைய கண்கள் எனக்கு காட்டினதை நான் பார்க்கல. I was seeing what God has already done for this fellow. ஆண்டவர் அவனுக்காக ஏற்கனவே என்ன செஞ்சிருந்தாரோ அதை நான் பார்த்தேன். That is the same attitude of Jesus here. இயேசுவுடைய சிந்தனையும் மனப்பான்மையும் இங்க அதுதான். God never speaks what he sees. தேவன் எப்பயுமே அவர் பார்க்கிறத பேசவே மாட்டார். He will speak what he wants to see. அவர் என்ன பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாரோ அத பேசுவார். That is God's attitude. அதுதான் தேவனுடைய மனப்பான்மை. You know, when there was darkness in Genesis 1 verse 2, ஆதியாகமத்துல பார்த்தா இருள் இருந்தது முழுசும். you suppose all these lights are all off and you're coming inside. இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, நீங்க உள்ள வரீங்கன்னு வெச்சுக்கோங்க. Won't you say it's dark? நீங்க இத இருட்டுன்னு சொல்லுவீங்களா? Did God say it's dark? ஆண்டவர் ஆதியாகமத்துல இருளா பார்த்தப்போ அவர் இருட்டா இருக்குன்னு சொன்னாரா? Because God's attitude is like he speaks what he wants to ஏன்னா say. ஆண்டவருடைய மனப்பான்மை இருக்கிறத பேசாம இல்லாததை இருக்கிறது போல பேசுறவர். He saw light in his mind. அவருடைய மனசுல அவர் பார்த்தார் ஒளிய. Because there was nothing called light that time. அப்ப அவர் அந்த நேரத்துல ஒளின்னு ஒண்ணு அங்க இருந்த மாதிரியே இல்ல. So he had to see that in his mind. ஆனா அவர் ஒளியை தன்னுடைய மனசுல பார்த்தார். And then he spoke what he wanted. ஆனா அவர் பேசினார். And the Holy Spirit brought it to pass. ஆவியானவர் அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். Do you understand? உங்களுக்கு விளங்குதா? The same way, அதே மாதிரி the Lord is saying here, ஆண்டவர் இங்க சொல்றாரு, this was for the glory of God. இது தேவன் நாம மகிமைக்கென்று. Do you understand? உங்களுக்கு அது விளங்குதா? He always sees opportunities for the Father to get glory in the places where the devil has done his work. அதாவது நீங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறதுக்கு எங்கெங்கெல்லாம் பிசாசு வாய்ப்புகள் ஏற்படுத்தி வச்சிருக்கான்னு பார்க்கணும். Understood? விளங்குதா? That is what the scripture is saying. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. Okay, so sicknesses don't bring God glory. ஆண்டவர் வியாதியே கொடுக்கிறது இல்ல. I recently was in a place and I was talking to a pastor. நான் ஒரு இடத்துல இருந்தேன், ஒரு பாஸ்டர் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். He said what you are doing and all. அவர் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டிருந்தார். I said we கேட்டிருந்தார். are doing ministry and you know what they are doing, so I was saying we are doing healing things and all. நான் சொன்னேன் நாங்க இந்த மாதிரி ஊழியம் பண்றோம், நாங்க சுகமளிக்கிறத பத்தி மத்தவங்களுக்கு ட்ரெயின் பண்றோம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். He said be careful. அவர் சொன்னாரு கவனமா இருங்க. And he started saying I am of Satan. அவர் சொன்னாரு என்ன சொன்னாரு? He said I am of Satan. ரொம்ப நீங்க வந்து பிசாசோட பிள்ளை அப்படின்ட்டாரு. And he started shouting and yelling at me. அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. And all this happening, I was just very calm. அதெல்லாம் நடக்கும்போது நான் அப்படியே அமைதியா இருந்தேன். And then I said, uncle, you have any sickness? நான் சொன்னேன் உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு He கேட்டேன். said I had a sickness and I got healed. அவங்க சொன்னாங்க நான் எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு சுகமாயிருச்சு. And then it came again. அதுக்கப்புறம் திரும்ப அது வந்துருச்சு. So I accepted it as the will of God in my life. நான் அது வந்து தேவனுடைய சித்தம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை ஏத்துக்கிட்டேன். Okay, and he had so many sickness and it was so pitiful for me to look at him. அவருக்கு அவ்வளவு வியாதி இருந்துச்சு, அவரை பார்க்கிறதுக்கே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. And so we were eating and he took a pill. நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்ப அவர் ஒரு மாத்திரை எடுத்தார். So I wanted to tell him, நான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், if it's God's will, ஆண்டவருடைய சித்தம்னா then why are you eating medicine? ஏன் அப்புறம் மாத்திரை சாப்பிடுறீங்க? Why are you resisting the will of God? நீங்க ஏன் ஆண்டவர் சித்தத்துக்கு விரோதமா போறீங்க? Do you understand? விளங்குதா? If you are saying it is God's will, then you are not supposed to take நான் medicine. வியாதியா இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம் என்றால் அப்புறம் எதுக்கு மாத்திரை எடுக்கிறீங்க? You are understanding? விளங்குதா? If you just open your eyes and see, you will know this is so plain. உங்களுடைய கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. The thing is, we are so trained to think so religiously that we are not ready to use our thinking. ரொம்ப ரிலிஜியஸ். how do you say religious? இந்த மத சிந்தைன்னு வச்சுக்கலாமா? அந்த சர்ச் ஆட்டிடியூட்லயே இருக்கீங்க ரொம்ப. நமக்கு அது ரொம்ப சுலபமா போச்சு. எந்த வசனத்தை படிச்சாலும் அந்த ஒரு ரிலிஜியஸ் ஆட்டிடியூட்லயே பாக்குறது, மத போதனையின்படியே மத சிந்தையின்படியே பாக்குறது. அதாவது we are trained to speak in a particular way and we are not ready to speak otherwise, even if the Bible says so. வசனமே அப்படி சொன்னாலும் நாம இதுவரைக்கும் ஆண்டாண்டு காலமா எப்படி பேசிட்டு இருந்தோமோ அதை தான் பேசுவோம். We were in Vandipperiyar and this thing happened. I was surprised really. நாங்க 2 நாளுக்கு முன்னாடி வண்டிப்பெரியார்ல மீட்டிங் பண்ணியிருந்தோம். அங்க இந்த விஷயம் நடந்துச்சு. அது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். Teaching about the mirror of the word of God. நான் தேவனுடைய வார்த்தையை வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படினு சொல்லி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். So there was this one lady and I was pointing to her and I said, suppose you have something here.
நான் ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கள பார்த்து கேட்டேன், சிஸ்டர் உங்களுக்கு இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். And no, I am saying there is something here. நான் சொல்றேன், நான் பாக்குறேன் உங்க முகத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு. Okay, and now she is taking the mirror and seeing. சோ அப்போ சிஸ்டர் உங்க முகத்துல ஏதோ ஒண்ணு கருப்பா இருக்குன்னு நான் சொன்ன உடனே அவங்க கண்ணாடி எடுத்து இப்படி பாக்குறாங்க. And in the mirror she doesn't see anything. அந்த கண்ணாடியில பார்த்தா எதுவுமே இல்ல. Will she believe the mirror or me, a woman of God? அவங்க அந்த கண்ணாடியில பாக்குறத நம்புவாங்களா இல்ல நான் தேவனுடைய பிள்ளை நான் சொல்றேன் அதை நம்புவாங்களா? And she is like, she didn't know what to answer. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. And I'm saying a woman of God is saying you will believe the mirror. நான் சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளை நான் சொல்றேன் நீங்க கண்ணாடியை தான் நம்புவீங்களா? And there was a woman sitting behind. அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்திருந்தாங்க. She's like, she's a woman of God, you're supposed to believe her. அவங்க சொல்றாங்க ஏய் அவங்க ஆண்டவருடைய பிள்ளை நீங்க அவங்கள நம்பணும் அப்படின்றாங்க. I was amazed. எனக்கு செம்ம ஆச்சரியம். I mean they're scaring her. You're not supposed to believe the mirror but this woman. ஆக்சுவலா இது பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். அது பின்னாடி இருக்கிறவங்க உட்கார்ந்து இருந்து சொல்றாங்க ஏய் ஆண்டவருடைய பிள்ளை சொல்றாங்க நீ அதை நம்பணும் அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளை இல்ல, தேவ மனுஷி. தேவ மனுஷி. Okay, say now that woman is supposed to believe the mirror or me? இப்போ நீங்க சொல்லுங்க அவங்க கண்ணாடியில பார்த்ததை நம்பணுமா நான் சொன்னதை நம்பணுமா? Why? ஏன் மிரர் நம்பணும்? I was telling her I've come from Pune, how dare you won't believe me? நான் சொல்றேன் நான் பூனேல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் நீங்க எப்படி என்ன நம்ப மாட்டீங்க? Because I came from Pune, you have to believe me? நான் பூனேல இருந்து வந்தனால நீங்க நம்பணுமா? Why not? ஏன் இல்ல? The thing is the mirror is not capable of lying. ஏனா அந்த கண்ணாடியால பொய் சொல்ல முடியாது. Right? சரியா? I am capable of lying to you. அது பொய் சொல்ல முடியாததால. I am capable of lying to you. நான் பொய் சொல்ல முடியும். But the mirror cannot lie. ஆனா அந்த கண்ணாடியால பொய் சொல்ல முடியாது. So also is the word of God. அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையும். It's a spiritual mirror. அது ஆவிக்குரிய கண்ணாடி. It cannot lie to you. அதால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது. Men can lie to you. எப்போ பொய் சொல்ல முடியும்? Men can lie to you. மனுஷன் உங்ககிட்ட பொய் சொல்ல முடியும். Big man of God can lie to you. பெரிய பெரிய ஊழியக்காரங்க உங்ககிட்ட பொய் சொல்ல முடியும். Only the word of God will not lie. தேவனுடைய வார்த்தை மட்டும் தான் பொய் சொல்லாது. Understood? சரியா? You should build this attitude of discerning. இந்த பகுத்தறிகிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரணும். Otherwise you will be easily carried away. உங்களை யார் வேணாலும் எங்க வேணாலும் they are cast out பைபிள் வசனம் இருக்குல்ல எங்க வேணாலும் தூக்கிடுவாங்க. You will be like children tossed to and fro by every wind of doctrine. இங்கேயும் அங்கேயும் அலக்கடிக்கப்படுற படகு மாதிரி குழந்தைங்க மாதிரி இருப்பீங்க. Understood? சரியா? Okay, praise God. So it's settled that God doesn't get the glory out of sickness. இப்போ ஆண்டவர் பாவத்தை வியாதியின் நிமித்தம் அவருக்கு மகிமை சேருவது இல்லை. Yes. சரியா? Some people say சிலர் சொல்றாங்க God gives you sickness to teach you something. ஆண்டவர் வந்து இப்படி வியாதி கொடுத்து உங்களுக்கு போதிக்கிறாரு நீங்க கத்துக்கணும்ல கொஞ்ச நாள் வியாதியோட இருந்தா. Right? சரியா? Yes. Who is your teacher? Who is your teacher? உங்களுக்கு போதகர் யாரு? Sickness or the Holy Spirit? வியாதியா பரிசுத்த ஆவியானவரா? God doesn't need the tools of the devil to teach you. பரிசுத்த ஆவியானவர் வியாதியை வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறாரா என்ன? He has better things in the kingdom to teach you. அத விட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவர் வச்சிருக்காரு. அதை வச்சு தான் சொல்லி கொடுப்பார். God teaches you through the Holy Spirit, not through ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். Okay, see, suppose you have a child. இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா and this child is making mistakes and doing all masti. அப்போ அந்த குழந்தை வந்து தப்பு பண்ணுது, சும்மா நிறைய சேட்டை பண்ணுது, இந்த மாதிரி அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்குன்னா say you have the power to give the child cancer. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு கேன்சர் கொடுக்க முடியும். In that case will you give cancer to teach the baby something? அப்போ நீங்க போய் அந்த குழந்தைக்கு கேன்சர் கொடுத்து அந்த குழந்தை கத்துக்கிட்டோன்றதுக்கா கேன்சர்ல இருக்க சொல்லுவீங்களா? Will you do that? அத செய்வீங்களா? No. இல்ல. As evil as you are, இவ்வளவு மோசமா கெட்ட புத்தி உள்ள நீங்க இருக்கும்போது you yourself won't give to your child. நீங்களே உங்க சுய சிந்தையினால கேன்சர் உங்க பிள்ளை கொடுக்க மாட்டீங்க. My Jesus who took the stripes on his back for me, சிலுவையில அதாவது அவருடைய முதுகுல கசையடிகள் வாங்கின இயேசு கிறிஸ்து, you come and tell me that he gave the sickness to me. அப்படி கசையடி வாங்கின என்னோட இயேசு கிட்ட வந்து நீங்க சொல்றீங்க அவர் கொடுப்பாருன்னு. Getting it? விளங்குதா? It's just if you see it clearly, it's so simple to understand. அத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப சிம்பிள் புரிஞ்சிக்கிறதுக்கு. Okay, and there's another one important thing people bring up every time we speak about healing. என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு மக்கள் கொண்டு வரது. Job. யோபு. Right? People say I am suffering like Job. நான் யோபு மாதிரி கஷ்டப்படுறேன் அப்படின்னு.
point one, do you know how long the suffering was? உங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெரியுமா? யோபு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாருன்னு? It was 9 months. 9 மாசம். People think it was some 20-30 years. It's just 9 months. மக்கள் நினைச்சுப்பாங்க 20 30 40 வருஷம்னு. Second thing is, ரெண்டாவது who விஷயம், brought it upon Job, God or Satan? யோபுவை Who brought it upon அந்த விஷயம் யோபுக்கு கொடுத்தது ஆண்டவரா பிசாசா? The sickness came upon Job. It was given by God or Satan? பிசாசு கொடுத்தானா ஆண்டவர் கொடுத்தாரா? Yeah. Who said that with the permission? You said that. Okay, good. Okay. Yes. The word says God allowed, right? ஆமா. இப்போ வசனம் வார்த்தை சொல்லுது ஆண்டவர் கொடுத்தாருன்னு. அனுமதிச்சார்னு. ஆண்டவர் அனுமதிச்சாரு. Okay, so people are like, yes, the devil gave, but God allowed. ஆனா மக்கள் சொல்லுவாங்க ஆமாமா கொடுத்தது பிசாசு தான், ஆனா அனுமதிச்சது ஆண்டவர்ல. So today also God will allow sickness to. அப்ப இவங்க சொல்லுவாங்க இப்பவும் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? வியாதியை அனுமதிக்கிறாரு. You have to understand that Job was in a different covenant than what you are. ஆனா உங்களுக்கு ஒண்ணு புரியணும், யோபு உங்களோட இருக்கிறத விட வேற ஒரு உடன்படிக்கையில இருந்தார். He was in the old covenant. அவர் பழைய கவனன்ட்டுக்கு முன்னாடி இருந்தார். And the devil had legal right. அப்போ பிசாசுக்கு யோபு மேல என்ன வேணாலும் செய்யறதுக்கு உரிமை இருந்தது, அதிகாரம் இருந்தது. According to what he said, he was before the old covenant, before the law was. யோபு வாழ்ந்தது பழைய உடன்படிக்கைக்கு முன்னாடி. மோசே வந்ததுக்கு அப்புறம் தான் புதிய உடன்படிக்கை வந்துச்சு. But he was already under the influence of Satan because he was born of Adam. அவன் பிசாசுடைய பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே இருந்தா, ஏனா யோபு பிறந்தது ஆதாம் வழியாக. Right? And Jesus' blood was not shed, his sins are not forgiven yet. கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தம் இன்னும் செலுத்தப்படவில்லை, அதனால அவனால இயேசுவுடைய உடன்படிக்கைக்கு கீழே வர முடியல. The devil had legal right with him. பிசாசுக்கு முழு அதிகாரம் இருந்துச்சு. And God had to allow. அப்போ ஆண்டவர் வந்து அதை அனுமதிக்க தான் செஞ்சார். Do you understand? விளங்குதா? Why God? Because God is a just God. ஆண்டவர் நீதி உள்ளவர். அந்த வசனத்தை படிச்சா உங்களுக்கு தெளிவாவே தெரியும். ஆண்டவர் வந்து அப்படியே சொல்லிருப்பாரு, அவன் அங்கதானே இருக்கான் அப்படின்னு இருப்பாரு. இந்த அவன் கையில தரேன்னு சொல்லி இருக்க மாட்டார். Got it? விளங்குதா? Yes. So is that settled for you about Job? உங்களுக்கு அது விளங்கிச்சா? Or you have questions about Job? Anything else? இது உங்களுக்கு ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, எவனும் யாரும் பரிசுத்த ஆவியானவரால வேதத்தை படிச்சு போதிக்கிறது இல்ல. இவங்க மாம்ச சிந்தையோடயே படிச்சு மாம்ச சிந்தையோடயே பிரசங்கம் பண்றது. மாம்ச சிந்தை மரணம். அப்ப போதிக்கப்படுறதெல்லாம் மரணமா தான் இருக்கும். People don't preach with the inspiration of the Holy Spirit. They just preach with a fleshly, carnal attitude. Scripture says, to be carnally minded is death. ஏன் சொல்றேன்னா, இந்த யோபோட அக்கவுண்ட நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா அது 9 மாசம் உங்களுக்கு புரியுது. ஆனா நீங்க மாம்ச சிந்தையோட வேதத்தை படிச்சு மாம்ச சிந்தையோட பிரசங்கம் பண்றனாலதான் இது ஏதோ 20-30 வருஷமா நடந்த கஷ்டம்ன்ற மாதிரி அழகா அப்படியே படம் முடிச்சு காட்டுறீங்க மக்களுக்கு முன்னாடி. Yeah, if you actually read from the word, you clearly know it's just 9 months. But because people read it with carnal mind, then they portray it like it was some 20-30 years. இத மாதிரி தவறா பிரசங்கம் பண்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு எதிர்த்து நிப்பார். For preaching like this wrong, only people, the Lord will stand against you. இல்லையா? Right? குருடர்கள் போல என்னுடைய ஜனத்தை குருடா நடத்தினா வெட்டி போடுவார். Yeah, if don't lead my people blind. You being blind, don't lead my people into blindness. You have to answer for it. Right? Okay, let's not take that track. Okay, so these are the main two things, Paul's thorn and Job. சரி, இது ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள், பவுலோடைய முள்ளு, யோபுடைய கதை. Yeah, shall we take a break? Okay. So, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So, sickness is not from God. ஆண்டவர் தெளிவா எழுதிருக்காரா? Any man is tempted by his own evil desire. 1 minute. இன்னும் முடிக்கல. Shall we take a break? உடனே பிரேக் ஓடிடுறதா? Okay. Any man is tempted by his, எந்த மனுஷனும் தன்னுடைய சுய இச்சையினால் சோதிக்கப்படுகிறான். வசனம் இருக்கு. அப்ப எந்த மனுஷனும், அப்போ சுய இச்சை ரோமன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். So சுய இச்சை அது when it has conceived it bringeth forth sin. சரியா? So அப்போ you have to be tested and you have to be tempted, then you have to draw it.
யோபுவோட கதையில நீங்க பார்க்கும்போதும் என்ன எழுதியிருக்குன்னா, யோபு வந்து நான் பயந்த காரியம் எனக்கு நேர்ந்ததேன்னு சொல்லியிருப்பான். So he was afraid. That is why he was offering after offering whenever his children went to have party. அவங்க பிள்ளைங்க எல்லாம் பார்ட்டிக்கு போகும்போது ஒவ்வொரு தடவையும் பயந்து பயந்து ஆண்டவர், ஏன்னா ஆண்டவர் அவங்ககிட்ட எப்படி இருக்காரு, இவன் எங்க இருக்கான், பிசாசு, I don't think he had good knowledge about everything, but he was a very knowledgeable person. அதனாலதான் அப்படி ஒரு பிசாசு பிடியில இருக்கும்போது யோபு ஆண்டவருக்கு பிரியமா நடந்தான். So he had some knowledge about God really. So but ஆனா யோபுவோட கதை படிக்கும்போது அவர் வந்து பயந்து பயந்து நடந்தார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஓகே, இயேசு கிறிஸ்து கடவுள் பேசும்போது என் தாசன் அவனுடைய வார்த்தையை சரியா வச்சுக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கலன்னு சொல்லி நண்பர்கள்ட்டையும் பேசுவார். அதையும் நோட் பண்ணணும். There was a time where Job was able to keep his tongue, but then he confessed bad things. அப்பதான் கடைசி அதிகாரத்துல ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, அரை கட்டையை கட்டிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசு, புத்தி இல்லாத, அந்த வசனத்தை எடுத்து படிங்க. I think in the first 42ல first verse நினைக்கிறேன். 42 முதல் வசனம் எடுத்து வாசிங்க பாப்போம். யா, ஜாப். இல்ல ஆண்டவர் யோபு கிட்ட பேசியிருப்பார். Who is this that அதாவது புத்தி இல்லாத வார்த்தைகளால் அறிவை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? த்ரீ வாசிங்க. யா, 3 யோபு 42:3. அறிவில்லாமல் நோ 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 அதுக்கு முன்னாடி வசனம். அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஏன்னா புத்தி உள்ள ஆலோசனை எடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையை சரியா கட்ட முடியும். அறிவில்லாத ஆலோசனை எடுத்தா உங்க ஆலோசனை அந்தகாரமா தான் இருக்கும், புத்தியும் அந்தகாரப்பட்டுதான் இருக்கும், உங்க வாழ்க்கையும் அந்தகாரப்பட்டுதான் இருக்கும். ஓகே, so you got to have you can build your life only on good knowledge and good understanding. When wisdom is spoken, you get it and the light is shed into your life. The word of God is light unto me. தேவனுடைய வார்த்தை ஒளியா இருக்கு. அப்போ பவுல் கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அறிவில்லாத வார்த்தைகளால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறவன் யார்? இவன் ஏற்கனவே பயந்தவனா இருந்தா, பயந்து தான் பண்ணா, இப்ப தப்பா பேசுறான். Earlier he was in fear and he was doing everything wrong. Now he's speaking things also wrong. Right? அப்ப நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி பிரச்சனை வரதுக்கு காரணம் நம்ம தப்பா பேசுறோம், பயந்து நடக்கிறோம், ஜெபமே பயத்துல தான் பண்றாங்க அவங்க. யாராவது சொல்லுங்க விசுவாசத்துல போய் முழங்கால போட்டேன்னு. The reason we have all these messes in his life, in our life, is also because we also speak out of fear. We speak negative. When you go to prayer, you should have an attitude. Wow, this is the time I'm going to pray and I'm going to settle this. This is going to be fixed. We are going to deal these things in prayer and we'll see results. இப்படிதான் ஜெபத்துக்குள்ள போணும். நீங்க ஜெபத்துக்குள்ள போகும்போது என்ன மாதிரி ஒரு மனப்பான்மையோட போணும் அப்படின்னா, நான் இப்ப ஜெபிக்க போறேன், இதெல்லாம் வந்து இப்ப நான் செட்டில் பண்ண போறேன், அந்த மாதிரி ஒரு காலையில எந்திரச்சோன்னா ஓகே பிரேயர் டைம், இப்போ இது எல்லாத்தையும் இன்னைக்கு இந்த டைம் முடக்க போறேன் இயேசு நாமத்துல அப்படின்னு. You should go like a warrior. Yeah, you should go like a warrior when you are going to pray to settle things right. நாம எப்படி போறோம்? இது இருக்கு, ஆண்டவர் கேட்டா கொடுப்பாரு, மனசு இறங்குவாரு, ஜெபம் பண்ணுவோம், சிஸ்டர் நீங்களே என் கூட ஜெபிக்கிறீங்களா? How do we go? We like okay, I will pray and God will give mercy. Sister, can you please pray with me? Like that we see. That's how you go. And you go to prayer, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே நல்லா 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுவாங்க, 1/2 மணி நேரம் அழுவாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எல்லாம் பண்ணிட்டு சிஸ்டர் ஜெபம் பண்ணிட்டீங்கல்ல, முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா, பண்ணிருக்கோம் பிரதர், ஆண்டவர் தருவார் பிரதர், பாப்போம் பிரதர். So they would have cried, they would have spoken in tongues half an hour and all. Go and ask sister, it's done. So they will be, yeah, I've done. We will see, the Lord will give. ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க பிள்ளைக்கு அப்பெண்டிசைட்டிஸ், your child has appendicitis. God forbid, for example. Okay, ஒரு குழந்தைக்கு அப்பெண்டிசைட்டிஸ் வந்துச்சு, சரியா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, சத்தியெல்லாம் தெரியாது, உலக பிரகாரமான ஒரு அம்மான்னு வச்சுப்போம். Say you are a worldly mother and you don't know all these truths. அப்ப நீங்க எங்க போறீங்க? அந்த குழந்தையை தூக்கிட்டு டாக்டர்ட்ட போறீங்க. So you will take your child to the doctor.
அந்த டாக்டர், என்னம்மா சார் பையன் வலிக்குதுன்னு கத்துறான் சார், ரொம்ப ரொம்ப வலிக்குது சார், நான் நைட்ல இருந்து துடிச்சிட்டு இருக்கேன் சார், ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. That's how you do. So the mother is like, sir, something happened to my child. Do something. He's crying out of pain the whole night. The mother says to the doctor, வலிக்குதா, எங்க வலிக்குது, இங்கயா, ஏதாவது பண்ணுவோம், இந்த வாரம் இருங்க. if the doctor reacts like this with so much of fear, wait, we'll see what we can do. அப்புறம் ஒரு சர்ஜரி இருக்கு, இப்ப பண்ணலாம், நான் பண்ணுவேன், அது நீங்க அப்பாயின்மெண்ட் நம்ம உடனே தியேட்டருக்கு எனக்கு அது வர மாட்டேங்குது கிளியரா. What will the doctor say? No problem. Appendicitis, no, that's not an issue. Okay, take some tests, do it, and fix the theater. We'll go in 15-20 minutes. We'll be into the theater and we'll be done. Sister, don't worry. The thing will be all fine, and you can have your kid in your hands in an hour or two. You can stay in the hospital for a day or two, and you'll be comfortable. Don't worry if you're not. This is what the doctor will say, and that is the doctor you will trust, right? இப்படிப்பட்ட டாக்டர் தான் நீங்க நம்புவீங்க இல்லையா? இப்படி பேசுற டாக்டர். யாக்கோபு 1:6-7 படிங்க. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்பான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாயிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜெபமே பண்ணாதேன்னு. You know what it means? It means please don't pray. அதானங்க, இங்கேயும் அங்கேயும் இன்னைக்கு நாளைக்கும் நடக்குமா நடக்காதா பாப்போம் வைப்போம் நினைச்சிட்டு இருக்கிறேன்னா நீ ஜெபமே பண்ணாத. If you are double minded, then please don't pray. Because the Bible says, believe that you have received when you go into prayer. Yeah. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, பெற்று கொண்டோம் என்று விசுவாசிப்போம். பெற்றுக்கொள்வோம் என்று இல்ல, பெற்று கொண்டோம். அதான் நேத்து பிரசங்கம் பண்ணோம். You have received, you are glorified, you are perfected. நீங்கள் பரிசுத்தம் ஆனீர்கள். Amen, amen, amen. Yesterday we preached the same thing, that you have already received and you already been made righteous. வியாதிக்கு உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்மளோட மனசு அப்படிதான் இருக்கணும். You know, in Jesus' name, be healed. When you say be healed, you may not see any instant changes. நீங்க சொல்லும்போது உடனே ஏதாவது மாற்றம் பார்க்காம இருக்கலாம். When you are going to speak the healing over people, when you're praying for people, maybe you don't see it instantly. ஆனா இயேசு கிறிஸ்துவோட கதை எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலயும் இயேசு ஜெபம் பண்ணும்போது உடனே 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 நடந்துச்சு. அதுதான் சட்டம், அதுதான் நியமனம், அப்படிதான் நடக்கும். So but when Jesus went, all people got healed instantly. That is the law. That's how it works. நிழல் பட்டு சுகமானாங்க, துணி பட்டு சுகமானாங்க. அப்படினா என்ன அர்த்தம்? அது ரொம்ப சிம்பிள். சாரா மாதிரியே அது பாட்டு நடந்துட்டே இருக்கும். People got healed in the shadow. People got healed out of touching the clothes. That means it's so simple. சரியா? So அப்போ instant healing is what we are for. நான் வந்தா பரலோக ராஜ்யம் அப்போ அங்க வந்துச்சு. நான் சொன்னா healing அங்க அப்போ நடந்துச்சு. Yeah. So if I instant healing is what we all want to look. I mean, when you go and stand, the kingdom of God has come in that place. That's how your attitude. It is then and there, now and here. Right? அப்போ அப்படிதான் நம்ம healing கொடுக்கிறோம். But you don't minister healing upon what you see with your carnal eyes. உங்களுடைய மாமிச கண்ணு பார்க்கிறதுனால நீங்க எதை வச்சு healing கொடுக்கறீங்கன்னு கிடையாது. சில நேரம் உங்களுக்கு அது உடனே தெரியாம கூட இருக்கலாம். You may not know it instantly. Right? But what brings the completeness or fullness or perfect healing? எதுக்கு ஒரு முழுமையான குணத்தை கொண்டு வரும்? நான் முழங்கால் போட்டு நான் போய் கை வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இயேசு நாமத்துல சுகம் உண்டாகட்டும் அந்நிய பாஷையில பேசிட்டு நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், யுத்தம் செஞ்சுட்டே இருப்பேன், அந்த ஹீலிங் கம்ப்ளீட் ஆயிடும். அப்படியா? Is it like I prayed and now I came back home and I keep on praying and I'm speaking in tongues, I'm doing spiritual affairs? That's how it happens?
நான் இத சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க 24 மணி நேரமும் அந்நிய பாஷை பேசுறவங்களா இருக்கணும். அது உங்களோட லைஃப் ஸ்டைல். அத முதல்ல செய்யுங்க. Yeah, before I say all that, you should know that 24/7 you should be speaking in tongues. That should be a lifestyle. 24 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். 24 மணி நேரம் ஆண்டவரோட பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரோட உற்சாகத்திலே இருக்கணும். I love you Lord, I praise you Lord, you are wonderful, I thank you. வசனத்தை தியானிச்சிட்டே இருக்கணும். இதுதான் உங்க லைஃபாவே இருக்கணும். You should be cruising with the Holy Ghost. Yeah, it should be a lifestyle to be filled with the joy of the Lord, to keep praising God, speaking in tongues, talking to the Lord. Should be a lifestyle. That is the normal life of a Christian. That Okay. is, yeah. Maybe many are not doing that, okay, but that's the another topic. கிறிஸ்தவங்களோட அது ஒரு இயல்பான வாழ்க்கை. அது நிறைய பேர் பண்றது இல்ல. That is who we are. Right. So when you have prayed, when you said, you know that he is healed. நாம ஜெபம் பண்ணும்போது, நாம கை வைக்கும்போது எனக்கு நிச்சயமா 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 தெரியும் அவன் சுகம் ஆயிருக்கான். Amen. Amen. So ஆனா எனக்கு அதுக்கப்புறமா நான் ஹீல் பண்ணி நான் முதல்ல எதுவுமே பார்க்கலன்னு வரும்போது, okay, I'll tell you a testimony. Okay, I'm working in ICU as a doctor, but I have taken leave for a while. It's been a long leave, no. நான் வந்து ஐசியூல ஒரு டாக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நான் லீவ் எடுத்துட்டு வந்தேன். லீவ் ரொம்ப பெரிய லீவ் ஆயிடுச்சு. சரியா? So என்ன ஆச்சுன்னா, நான் டியூட்டில இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து what she said, fibroid. Okay. I have fibroid in the uterus அப்படினு சொல்லி அவங்க சொல்றாங்க எனக்கு. You already said it. Okay, so அப்போ அவங்க சொன்ன உடனே எனக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் தான் வந்துச்சு. இது மாதிரி ஃபைப்ராய்டு யூட்ரஸ்ல இருக்கு, ஜெபம் பண்ணனும் அப்படினாங்க. நான் கேட்டேன் யாருக்கு அப்படின்னு கேட்டேன். அவங்க எனக்கு தான் அப்படினாங்க. Okay. So one sister said I have fibroid in my uterus. So she sent a WhatsApp text. So I asked her like for whom I should pray. She said for me. I was just நான் உடனே ஒரு ஸ்மைலி அனுப்பிச்சு விட்டேன். I just sent a smiley to her. Okay. And then ஒரு 5 minutes கழிச்சு நான் கொஞ்சம் ஐசியூல ஃப்ரீ ஆயிட்டேன். ஃப்ரீ ஆன உடனே ஐசியூ விட்டு வெளியில வந்துட்டு I called her. After 5 minutes I got free in the ICU. So then I came out and then I called. Because I didn't have much time, okay, I had to finish it quick. எனக்கு ரொம்ப நேரம் இல்ல, சீக்கிரமா முடிக்க வேண்டியது. நான் ஃபோன் பண்ணேன். So yeah, I had very less time, so I called her. I ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமா அப்படினாங்க. So I asked for you. She said yes. In the name of Jesus, fibroid, get out. I said, sister, do whatever test you want to do, you will not find that. என்ன சொன்னா, இயேசு நாமத்துல வெளிய போ அப்படினு சொன்னா, என்ன டெஸ்டிங் வேணா பண்ணிக்கங்க, உங்களுக்கு அது இருக்காது அப்படினு சொன்னா. இயேசுவின் நாமத்துல fibroid வெளியில போ, சிஸ்டர் என்ன வேணா டெஸ்ட் பண்ணுங்க, உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படினு சொல்லிட்டு போன் வச்சிட்டேன். அவ்வளவுதான். Amen. Amen. This is what I did. Okay. இதான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. After that I didn't even think about it. அதுக்கப்புறம் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. See, கேட்டாங்க, சொன்னேன், நான் செக் பண்ணல, நடந்துச்சான்னு கேட்கல, எதுவுமே செய்யல, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க எனக்கு. I did not check with her, nothing, but 2 days later she sent 2 ரிப்போர்ட், முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டும் அதுக்கப்புறம் உள்ள ரிப்போர்ட்டும் அனுப்பியிருக்காங்க. She sent 2 reports, before and after. It was 2.3 or some centimeters. 2.3 centimeters fibroid. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். Then I called her. அவங்க சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போதே பட்டுன்னு வெடிச்ச மாதிரி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து போய் செக் பண்ணேன், இல்ல அப்படினா. Yeah, when you prayed only I knew it bursted, so I went and checked, it went off. So இத எதுக்கு சொல்றேன்னா, நான் ஜெபம் பண்ணேன், அது அப்பவே அங்கவே முடிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியும். Yeah, so I know when I speak it's done right then, right there. ஆனா நான் எதுவுமே என் கண்ணால பார்க்கல. So I did not see anything in my eyes, with my eyes first. Okay. ஒரு சிக்னல்ல நிக்கும்போது ஒரு பையனுக்காக ஜெபம் பண்ணான். 7 மாசமா என்னமா நடக்கலன்னாங்க. தம்பி எந்திரிச்சினாடா, இப்போ உனக்கு முடியும், எந்திரினா அவன் அங்க எந்திரிக்கிறான், நடக்கிறான், குதிக்கிறான், அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கான். I didn't see that. Yeah, I was on a signal and on a phone call I prayed for a person who had not walked for 7 months. He started walking, running, he started doing. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நான் போன்ல ஜெபம் பண்றேன், நான் என் கண்ணால எதையும் பார்க்கல, ஆனா காரியங்கள் நடக்குது. Okay, the reason I say that is because I did not see with my eyes, but I'm just making a phone call and things happen even without me seeing it. நீங்க ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றத மட்டும் தெரிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. Yeah. You don't have to watch what is happening there, but when you pray, know what you're praying. நீங்க ஜெபம் பண்ணும்போது what you see will come to pass. Yeah. What you see when you pray is what will come to pass. நீங்க ஜெபிக்கும்போது எதை உங்கள மனக்கண்ணால பாக்குறீங்களோ அதுதான் நீங்க வந்து இயேசு சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழுந்தப்போ he said it is done. Yeah, when Jesus died and rose again, he said it's done, it's finished. He believed that the whole world is saved. அவர் விசுவாசிச்சாரு, உலகம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டுச்சு.
his faith is still acting. அவருடைய விசுவாசம் தான் இப்பயும் செயல்பட்டுட்டு இருக்கு. அவர் விசுவாசத்தினால தான் இப்பயும் மக்கள் ரட்சிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. Yes, it is. இத்தனை பேரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ரட்சிக்கப்பட முடியும்ன்றது அவர் அன்னைக்கு சிலுவையில விசுவாசிச்ச விசுவாசம். It is the faith of Christ on the cross that today so many people are getting saved. பவுலும் அததான் சொல்றாரு, I live by the faith of the Son of God. நான் கிறிஸ்துவுடைய விசுவாசத்தினால் வாழ்றேன். நேத்து பார்த்தோம்ல. Yes, we saw yesterday, right? Paul said, I live by the faith of the Son of அதே God. மாதிரி விசுவாசம் தான் உங்களுக்குள்ள கிரியை செய்யுது. That is the same faith that is working in you. You understand? You understand? நீங்க கைய வைக்கும் போது அந்த ஆவியானவர் with all his power he just gushes into them. Yes. When நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்து அவருடைய எல்லா வல்லமையிலும் அவங்களுக்குள்ள பாயறாரு. நீங்க கை வைக்கும் போது ஒரு பெரிய புரண்டு ஓடுற ஆறு மாதிரி வெள்ளம் மாதிரி ஜீவன் மக்களுக்குள்ள போகும். Amen, amen, amen. A life of living waters gushes into people when you're praying for people. நாம பேசும்போது அதான் நடக்குது. Yeah, that's what happens when you speak. That is why you feel something coming out of you. That's why when you speak you நீங்க உணர்றீங்க உங்களுக்குள்ள ஏதோ வருது. I feel good because it is the word of God. ஏன் அப்படினா அது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. சும்மானா என்ன சிஸ்டர் சொன்னாங்க? ஏதோ ஆண்டவர் நேசிக்கிறார்னு சொன்னாங்க. What did they say? They said, yeah, Jesus loves you. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் பெலனும் உள்ளது. But the word of God is life and health. அப்போ நாம பேசும்போது ஜீவனும் பெலனும் எப்படி ஓடுது? ஒரு வெள்ளம் மாதிரி ஓடி உள்ள இருக்கலாம் அடிச்சு தள்ளிட்டு வெளியில வரும். Yeah, so when you speak, rivers of life giving waters gushes and all that is not of the Lord comes out. இந்த கடுகு அளவு விசுவாசம்னு சொல்லுவாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? You've heard about this mustard seed faith? Today I'm not going to give this thing to Anthony. I'm going to take it. கடுகு அளவு, the seed of the mustard. What is the capacity of a mustard seed? What is the character of the mustard seed? கடுகு விதையோட சுபாவம் என்னது? God said faith as the mustard seed. விசுவாசம் கடுகு விதை அளவு விசுவாசம். The word of God says faith as mustard seed. என்ன புரியுது உங்களுக்கு? சின்னதா கொஞ்சோண்டு விசுவாசம் இருந்தா போதுங்க. So we think that a small amount of faith. அப்படிதானே? It is like as a mustard seed. கடுகு விதை போல். The word says as a mustard seed. அப்போ உங்களுக்கு கடுகு விதையோட சுபாவம் தெரியணும். So you should know the nature of the mustard seed. இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு வார்த்தையை உள்ள அனுப்பி இருக்கீங்கன்னா, அது உங்களோட விசுவாசம். அது எப்படிப்பட்டது? அதோட பலன் என்னது? It has such a capacity as how a seed of mustard works. ஒரு கடுகு விதை எப்படி வேலை செய்யுமோ அப்படி வேலை செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு வல்லமையை நீங்க அவங்களுக்குள்ள அனுப்புறீங்க. Amen, amen, amen. அப்ப இந்த கடுகு விதையோட சுபாவத்தை பார்க்கலாம். So let's see the nature of mustard seed. அந்த கடுகு விதை என்ன பண்ணுமா? ஒரு கடுகு விதைய நீங்க ஒரு உங்க தோட்டத்துல தயவு செஞ்சு கடைக்கு போய் கடுகு வாங்கிட்டு போய் உங்க தோட்டத்துல போடுங்க. சீரியஸா தயவு செஞ்சு பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் தோட்டம் இருக்குதோ கடுகு விதை வாங்கிட்டு போய் தோட்டத்துல போடுங்க. எனக்கு whoever has a garden, please take some mustard seed and put it in your garden. ரைட்டா? நீங்க அனுப்புங்க, ஏய் கடுகு விதை போட்டுருங்க. இந்த கடுகு விதை முளைச்சு வரும்போது என் விசுவாசம் எப்படி இருக்குது, நான் என் விசுவாசம் என்னெல்லாம் பண்ணணும்னு எனக்கு நிச்சயமா புரிஞ்சிடும். நான் கண்ணால பார்த்து புரிஞ்சுப்பேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. தட்டி கொடுத்துக்கோங்க. Keep telling yourself, when I see this mustard seed grow, then I know what my faith is capable of doing. Your voice should come in the speaker. Listen to that and speak. Adjust your mic according to that. Okay. So இப்போ கடுகு விதைய நாம எல்லாரும் வீட்டுல விதைச்சாச்சு. விதைச்சிட்டீங்களா? மனசு அப்படியே யோசிச்சுக்கோங்க. உங்க எல்லாரும் கடுகு விதையை கொண்டு போய் வீட்டுல விதைச்சிட்டீங்க. ரைட்? Yeah, so you went to your home, you planted mustard seeds. Right? Right? விதைச்சா? சோ என்ன தெரியுமா ஆகும்? நாளைக்கு நல்லா தண்ணி ஊத்துங்க. விதை வச்ச தண்ணி ஊத்துங்க, ஊத்த மாட்டீங்களா? After that you'll water the plants, right? ஊத்துவீங்கல்ல? ரைட்? சோ அது முளைக்கணுமா முளைக்க வேண்டாமா? So should it sprout or no? முளைக்கணுமா முளைக்க வேண்டாமா? என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதுக்கு பக்கத்துல இருந்த செடி செத்து போயிடும். Yeah, what will happen? The plant that is nearby, that will die. ஒரு 4 நாள் கழிச்சு பார்த்தா அதை சுத்தி சின்னதா ஒரு வட்டம் அப்படியே எல்லாம் செத்த செடியாவே இருக்கும். You will see a circle of dead plants around that. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த வட்டம் பெருசாயிட்டே போகும். Yeah, that circle will start growing and enlarging as days go by. கொஞ்ச நாள்ல தோட்டத்துல எந்த செடியுமே இருக்காது.
In few days, you will not find any plants in your garden. பார்த்தா இந்த கடுகு செடி மட்டும் தான் நிக்கும். Only this thing will stand. அது என்ன பண்ணுது, உள்ள வேர் விட்டு மத்த எல்லா செடிக்கும் போற தண்ணி அது இது நியூட்ரிஷன் எல்லாத்தையும் எடுத்து மத்த செடி எல்லாத்தையும் அழிச்சு இது மட்டும் வளருது. Yeah, it goes and takes all the nutrition that is needed for all the plants. It destroys all the plants and only that grows. You understand? அதே மாதிரி தான் விசுவாசம். It's the same. The faith, your faith is like that. அத நீங்க விதைக்கும் போது, when you plant that, அது அங்க இருக்கும் போது, when it stays there, அது மட்டும் தான் வளரும். only that will grow. வேற எல்லாத்தையும் அழிச்சு போடும். It destroys everything other than that. Be healed ன்னு சொல்றீங்கன்னா, when you say be healed, சுகம் உண்டாவதாகன்னு சொல்லும்போது சுகம் உண்டாவதாகனா அது மட்டும் தான் வரும். when you say be healed, only be healed works in that way. வலி வெளிய போனா வலி வெளிய போச்சு, சுகம் உண்டாவதாகனா சுகம் தான் உண்டாகும். Yeah, when you say pain get out, it goes out. Now when you speak healing, only இயேசுவின் நாமத்துல எழுந்து நடனா எழுந்து நடக்கணும். Yeah, when you speak in the name of Jesus, get up, it has to happen. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு பல்லமை உண்டு. Because that word has so much power. ஆண்டவர் என்னைக்கோ சொன்னாரு, let there be light ன்னு. The Lord long back said, let there be light. இன்னைக்கு வரைக்கும் லைட் இருக்கா? Do we see light till today? ஆண்டவர் let there be light, let there be light, let there be light, let there be light, let there be light அவர் சொல்லிட்டே இருக்காரு. Is he saying every day, let there be light, let there be light, let there be light? அவர் சொல்றது நிறுத்தினாருன்னா ஒளி நின்றும். If you stop saying, then it'll திரும்ப அவர் ஐயோ விடிஞ்சிருச்சு, let there be light, let there be light, let there be light, let there be light. Is the Lord like waking up every day morning and he's like, let there be light, let there be light, let there be light? He said light be. He said light be once. ஒளி உண்டாவதா, அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் லைட் இருக்கு. Until today we have light. You are made in his image. நீங்க எல்லாரும் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க சொன்னா அதுவும் அப்படிதான். When you say, it happens the same way. That is the faith as a mustard seed. That is the faith as நீங்க சொல்றது அப்படியே எஸ்டாப்லிஷ் ஆகும். கடுகு விதையை போன்ற விசுவாசம் அதான். அதாவது ஸ்டாண்ட் வசனம் படிச்சீங்கன்னா நில், with all your standing stand. நில் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. Where is that verse? மத்தேயு. ஓகே படிங்க. மத்தேயு இல்லையா? எஃபிஷியன்ஸ் தானே? No, not Matthew. Huh? No, not that. On the scripture la. Right. See, with all your உன்னுடைய விசுவாசத்தை, yeah, sorry. Ephesians 6. Right. வாசிங்க. உன்னுடைய எல்லா காவலாலும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் படிச்சிருக்கீங்களா? எப்படி எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ளனா? With all your might, guard your heart. I lay hands, she is healed. When anything comes against that, you guard your heart with all your might. You say, she is healed. நீங்க ஒரு குணத்தை அந்த இடத்துல கட்டளை இட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய இருதயத்தை நீங்க காத்து கொள்ளுங்க. நீங்க சொன்ன அந்த விஷயம் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கறதுல உங்களோட இருதயத்தை, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க உங்க விசுவாசத்தை நீங்க சொன்னதை நீங்க அசைக்கவே கூடாது. You should never shake in your faith. When you said healed, விசுவாசத்துல நீங்க சுகம் உண்டாவதாக சொன்னா உண்டாவதாக தான். கால் வளருனா கால் வளருதான். When you spoken to a leg to grow, then you stand that it is going to grow. Don't waver. Yeah, நீங்க அலைகழிக்கப்படாதீங்க. அசைக்கவே கூடாது. நான் என்ன சொன்னனோ அதுதான் நடக்கும். Yeah. So whatever I say is what will happen. I stand on that. It is immediate and instant. அது எப்பவுமே உடனடியா இருக்கும். You should not waver. நீங்க அதுல இருந்து You can do anything to keep yourself from wavering. நீங்க என்ன வேணா பண்ணலாம். உங்களை அசையாம நீங்க பாத்துக்கிறதுக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம். You can speak in tongues or you can rejoice in the Lord, praise God, whatever. Yeah, for you to keep yourself standing, you can do anything. You can speak in tongues, you can praise God. Any way you can do. Right? Yes. Now, let me tell one example. Now we don't get sick, okay? I don't get sick at all.
It's been so long. நான் வந்து நோய்வாய்ப்பட்டதே கிடையாது. எனக்கு நோய் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வியாதிப்பட்டு. ஆனா இப்போ அப்பப்ப என் பையனுக்கும் வந்ததே இல்ல. 8 மாசம் அவன் இப்ப 9 மாசம் அவனுக்கு இது வரைக்கும் டாக்டர்கிட்ட கூட்டு போனதே இல்ல. I've never taken my son to the doctor. It's been 8 months. இப்ப போன வாரம் கொஞ்சம் லைட்டா ஒரு மூவ். ஓகேவா? Yeah, last week a slight there was a அவன் தும்மல் போட்டுனான். he sneezed. மிஞ்சி போனா என் பிள்ளைய தும்மல் போட வைக்க முடியும், அவ்வளவுதான் பிசாசால. அதுக்கும் நான் வழி விட மாட்டேன். Yeah, the maximum the devil could do is he could just make him sneeze, and that also I will not allow. I said be healed. I said be healed. He was still coughing. He was still coughing. And after 5 minutes I said be healed. After the 5 minutes 5 நிமிஷம் கழிச்சு நான் திரும்ப சொன்ன சுகமாக அப்படி சொல்லிட்டு. I can't let that happen. என் வைஃப் சொல்றா, இது இருமலுக்கும் தும்மலுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. தும்மல் சாதாரணமா வர்றது, இருமல் தான் வந்தாதான் சளி இல்ல, ப்ரொடக்டிவ் காஃப். Yeah, people say like the difference between cough and அப்ப சொல்றா இது தும்மல் தான் இருமல் இல்ல அப்படிங்கறா. Yeah, this is எதா இருந்தாலும் அது வர கூடாது எனக்கு. So I am saying whatever it is, it's not supposed to come. Understand? So I said no, but I could feel it was productive. Okay, I know that. What? ப்ரொடக்டிவ் காஃப் சொல்லுவோம். நமக்கு சளி தும்மும் போது உள்ள இருந்து சளி வர மாதிரி தெரியும், அதுக்கு பேர் ப்ரொடக்டிவ் காஃப். சும்மா வெறும் இது வந்துச்சுன்னா அது நார்மலான ஒரு தும்மல். சரியா? சோ அப்போ I said healed. நான் சொன்னேன் be healed, சரியாகட்டும் சொன்னேன். ஆனா திரும்பவும் தும்முனா. I said be healed, still he was coughing. வண்டி பெரியவர் மீட்டிங் போயிட்டு இருக்கோம். Okay, we were going to Vandi Periyar meeting. I just had him in my hands. அவனை என் கையில வச்சிருந்தேன். என் கையில வச்சிட்டு நெஞ்சில கையை மட்டும் வச்சு I was just doing. I just kept my hands on his chest and I kept doing this. You should understand what I am doing. It's not what you see in my face, it's what is in me. விளங்குதா? I cannot and I will not let it happen. நான் அத வந்து என்னால பண்ணவும் என்னால அதை நிறுத்தவும் முடியாது. அதாவது என் முகத்துல நீங்க பாக்குறது இல்ல, எனக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். என்னால அதை அனுமதிக்க முடியாது, நான் இத அனுமதிக்க மாட்டேன். Life and death are in the power of your tongue, not in your tongue. மரணமும் ஜீவனும் நாவின் இருக்கும்னே சொல்லல, நாவின் அதிகாரத்தில் இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நாவின் அதிகாரம் எங்க இருந்து வருது? நாவின் அதிகாரம் எங்க இருந்து வருது? Out of your belly shall flow rivers of living water. Yeah, the authority comes from your and the belly. knowledge and understanding you have about your God. நான் யாரு, ஆண்டவர் யாரு, எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு உங்களுடைய ஞானத்திலும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில தான் அந்த அதிகாரம் வரும். Yeah, that is necessary. It comes out of the knowledge that you have of God. அந்த புரிந்து கொள்ளுதல எல்லா காவலோடும் காத்து அதை கட்டி எழுப்பி நீங்க ஒரு ஜெயண்டா நிக்கணும். You should guard that understanding and you stand like a giant. சரியா? நிப்பமா கமிட் ஃபார் தட். அதுக்கு கமிட்மெண்ட் வேணும். நான் ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு, என்ன எங்க வச்சிருக்காருன்னு அவ்வளோத்தையும் தெரிஞ்சு புரிஞ்சு என் மனசை ஒரு யுத்தம் வீர மாதிரி நான் கட்டி நான் நின்னு கண்டிப்பா பண்ணுவேன். அந்த ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு நிச்சயமா தேவை. So you should decide to come and commit to guard your heart and I'll stand as a warrior. Right? பாவம் செய்யாதபடிக்கு தேவன் என்ன காத்துக்கிறாரு, அந்த கார்டிங் சொல்லல. எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் ஜெயிக்கிறதுக்கு வெற்றி பெறறதுக்கு ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணணும். I'm not just talking about sin, but everywhere you go you should create an attitude of victory in every place you go. Nothing can by no means hurt me. ஒன்றும் ஒரு விதத்திலும் என்னை சேதப்படுத்தாது. Amen. 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 Let's lift up our hands and speak in tongues for a while. Thank the Lord. Shantule kori pramosotola koti prababa eda la hoshantara. Nandri. Thank you, Jesus. Thank you for the words that are spoken. Okay, ela hato rekana masandra dola diba duratoro yo 3 kishu kurabo samamoro kuleba shata.